அன்பிற்கு இனியவர்களே, நற்கருணை நமக்குள் சென்றால் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு செல்லும் போது அங்கே நாணயம் மாற்றுவோரையும் புறா விற்போரையும் பல்வகையான தொழில்கள் செய்யக்கூடிய மனிதர்களையும் அங்கு சந்திக்கிறார். உடனடியாக சாட்டையை பின்னி அவர்களை அடித்து துரத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நற்கருணை நமக்குள் செல்லும் போது ஆண்டவர் சாட்டையை பின்னி நம்மை உள்ளே நம் உள்ளத்தை தூய்மை செய்ய வேண்டும். அதுதான் நற்கருணையினுடைய மையமான சிந்தனையாக இருக்கிறது. எனவே நாம் நேற்றைய நாளிலே சிந்தித்தோம், யூதாஸின் மனநிலை நற்கருணை வாங்கினோம் என்றால் அந்த நற்கருணை நாம் செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், நம்முடைய அனுமதியின்றி கடவுள் நம்மிடம் எதையும் செய்ய மாட்டார். எனவே நாம் முதலில் கடவுளை அவர் வேலையை செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். அந்த சாட்டை எடுத்து நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் இறை பிரசன்னத்தில் மூழ்கி இருக்க முடியும். அதான் இயேசு கிறிஸ்து நற்கருணை நமக்குள் வந்தால் நாம் என்ன செய்வோம் என்றால், பிறரை மன்னிப்போம், பிறரோடு அன்போடு இருப்போம், பிறருடைய பெயர்களை நாம் கெடுக்க மாட்டோம், இல்லாது பொல்லாதை பற்றி நாம் கண்டுகொள்ளவே மாட்டோம். நம்ம இறைவனுக்குரிய காரியத்தில் மட்டுமே, இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய மனநிலையில் மட்டுமே நாம் முழுவதுமாக இருப்போம். இந்த நிலையை நாம் அன்னை மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தான் இருந்த அந்த இழி சொற்கள், அதாவது திருமணம் ஆவதற்கு முன்பாகவே கருவுற்றிருக்கிறார் என செய்தி தெரிந்தால் இந்த உலகம் என்னை எப்படி பார்க்கும் என்று அவர் பிறருடைய பார்வையில் பார்க்கவில்லை, மாறாக இறைவனுடைய பார்வையில் இறைவனை திருப்திப்படுத்துவதில் தான் அவருடைய நோக்கம் இருந்தது. இன்று நாமும் சக மனிதர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், சக மனிதர்கள் நம்மை நல்லவனாக நினைக்க வேண்டும் என்று நம்மையே நாம் அவர்களுக்கு நல்லவன் என நிரூபிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அது வேண்டாம். நற்கருணை நமக்குள் சென்றால், இயேசு கிறிஸ்து சக்கையுக்குள் சென்றார், சக்கையு மனம் மாறினார், தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் பகிர்ந்து கொடுக்க முன் வருகிறார். இயேசு தொழுநோயாளருக்குள் செல்லுகிறார், அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். இயேசு பர்த்திமை குருடனுக்குள் செல்கிறார், பார்வை பெறுகிறார். இயேசு இரத்தப்போக்குடைய பெண்மணியை தொடுகிறார், சுகம் பெறுகிறார். என்னாலும் 12 ஆண்டுகளாக சிறையில் இருந்தது போல அந்த நோயில் இருந்த அவர் விடுதலை பெறுகிறார். எனவே நற்கருணை நமக்குள் வந்தால் நாமும் சுகம் பெற வேண்டும், பலன் கிடைக்க வேண்டும். ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் நாம் ஏதோ ஒரு வகையில் யூதாஸை போல அந்த நற்கருணை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள்படுகிறது. பிறர் என்ன சொல்வார் என்பதில் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் இறைவன் என்ன சொல்கிறார் என நம் செவிகளை அவர் பக்கம் செலுத்தினோம் என்றால் நாம் உண்மையிலேயே மென்மேலும் உயர முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையை சற்று அலசி பார்ப்போம். எம்மாவு சீடர்களை பாருங்கள். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 25வது வசனத்திலே இவ்வாறாக ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அறிவிலிகளே, மந்த உள்ளத்தினரே என்று சொல்லுகிறார். இறுதியாக அதே நற்செய்தி 30வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிடுகிறார். 31வது வசனத்திலே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலின் வழியாக அப்பத்தை உடைக்கிறோம், நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறதா? இந்த நற்கருணை எனக்குள் வரும்போது நான் அதை எப்படி பார்க்கிறேன், அது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். உதாரணமாக, நம்ம வீடுகளில் எல்லாருமே குழம்பு வச்சிருப்போம். அந்த குழம்புல உப்பு போடுவோம். போடுற உப்பு கரையாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒருவேளை நல்ல உப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். அதே போல ஒவ்வொரு திருப்பலின் வழியாகவும் நம்முடைய இந்த குழம்பை கொதிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் தன்னையே உப்பாக நமக்கு கொடுக்கிறார். அந்த உப்பாய அந்த நற்கருணை நமக்குள் வரும்போது அது நம்மில் கலைக்க வேண்டும், கரைய வேண்டும். இல்லை என்றால் நாமும் யூதாஸினுடைய சீடர்களாக மாறிவிடுவோம் என்பதுதான் பொருள். ஏன் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், ஏன் தீயவர்கள் இருக்கிறார்கள், கோவிலுக்கு போயும் ஏன் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள், கோவிலுக்கு செல்கிறார்கள் ஏன் பிறர் குடும்பத்தை இவர்கள் அவதூறு செய்கிறார்கள்? காரணம், நற்கருணை அவர்களுக்குள் கரையவும் இல்லை, கலக்கவும் இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய உள்ளத்தை இறைவன் பக்கமாக நாம் செலுத்த வேண்டும். அப்படி என்றால் நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்பது பொருள்படுகிறது. உதாரணமாக, நம்முடைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மாவு அரைச்சு வச்சிருப்போம், ஒரு மைதா மாவு என்னமோ. அது சிறிது நாட்கள் ஆன பிறகு அதுல சிறு சிறு புழுக்கள் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது அதை கீழே செய்தித்தாள் விரிச்சு அந்த மாவை கொட்டி கொஞ்ச நேரம் காயப்படும். அதுல அந்த புழுக்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் பட்டோன்னு அந்த மாவுல இருந்து வெளியில வரும். அப்ப அந்த புழுக்கள் எல்லாம் சொல்லுமா, இதமா இருக்குது, இதமா இருக்குதுன்னு சொல்லுமா. கொஞ்சம் நேரம் கழிச்சு புழு எல்லாம் வெளியில வந்து முழுசா வெளியில வந்தோடனே சூரிய ஒளி சொல்லுன்னு படையில வதம் வதம் என கத்துமா. முதல்ல அது இதம் இதம் என கத்திய புழு அதே இது முழுவதுமாக ஆட்கொள்ளும் போது வதம் வதம் என கத்துகிறது.
இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வேண்டும் என்றால், பாவத்தின் தொடக்கம் நம் அனைவருக்குமே இதமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போதுதான் அது வதமாக, அதாவது நம்மை கொலை செய்யக்கூடியதாக மாற்றப்படுகிறது. எனவே இதமாக இருக்கும் போதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை எச்சரிக்கிறார். மந்த உள்ளத்தினரே, அறிவிலிகளே, உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அப்பத்தை உடைக்கிறார். நாமும் நம்முடைய பாவங்கள் இதமாக இருக்கும் போதே நாம் அவற்றை களைந்து நற்கருணைக்கு உயிர் கொடுத்து உயிருள்ள இறைவனை நமக்குள் கரைத்து நாமும் என்றும் அழியாத உணவாக வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.